சர்ச்சைக்குரிய சமய போதகரான ஜம்ரி வினோத் இன்று காலை கோலாலம்பூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். கடந்த மார்ச் 13ஆம் தேதி ஜம்ரி வினோத் காவல்துறையின் கைதுக்கு பயந்து தாய்லாந்துக்கு தப்பிச் சென்றதாக தேசிய காவல்துறை தலைவர் டதஸ்ரீ காலித் இஸ்மாயில் தெரிவித்திருந்த நிலையில் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி கோலாலம்பூர் நீதிமன்றம் ஜம்ரி வினோத்துக்கு உத்தரவிட்டதை அடுத்து இன்று காலை 9:15 மணிக்கு கோலாலம்பூர் நீதிமன்றத்திற்கு ஜம்ரி வினோத் காவல் அதிகாரிகளின் கண்காணிப்புடன் கைவிலங்கிட்டபடி அழைத்து வரப்பட்டார். ஜம்ரி வினோத்துடன் சமூக ஆர்வலர் அருண் துரைசாமியும் நீதிமன்றத்திற்கு வந்தபோது கைவிலங்கிடப்படாமல் இயல்பாக வந்ததையும் சமூக வலைதளவாசிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அருண் துரைசாமியுடன் சட்ட நிர்வாக சீர்திருத்த அமைச்சின் துணை அமைச்சர் குலசேகரன் உடன் இருந்தது மேலும் பலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளதாக சமூக வலைதளங்களில் கருத்துகள் பரவி வருகின்றன. ஜம்ரி வினோத்துக்கு எதிராக 100க்கும் மேற்பட்ட புகார்கள் இருப்பதால் அவரை ஜாமீனில் வெளியிடுவதை தவிர்க்கும்படி அரசு தரப்பு வழக்கறிஞர் டத்தோ முகமது நோடின் இஸ்மாயில் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். டத்தோ முகமது நோடின் இஸ்மாயிலுக்கு ஆதரவாக வாதாடிய மலேசிய இஸ்லாமிய வழக்கறிஞர் மன்றத்தின் செயலாளர் முகமது ஹரிஸ் முகமது யூசுப் குற்றம் சாட்டப்பட்ட ஜம்ரி வினோத்துக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் அவருக்கு 5 பிள்ளைகள் இருப்பதால் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் அவருடைய மனைவிக்கு கோவிட் தொற்று இருப்பதால் தொடர் சிகிச்சையை கவனிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஜம்ரி வினோத் அவருடைய குடும்பத்துடன் இருக்க வேண்டும் என்பதால் ஜாமீனில் ஜம்ரி வினோத்தை விடுவிக்கும்படி நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்தார். மேலும் ஜம்ரி வினோத் தாய்லாந்து நாட்டிற்கு தப்பிச் சென்றதாக கூறப்படுவதில் எந்த ஒரு உண்மையும் இல்லை என்றும் மார்ச் 9ஆம் தேதி ஜம்ரி வினோத் பெர்லிஸ் மாநில இஸ்லாமிய துறையின் அனுமதியுடன் தாய்லாந்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பதற்காகவே அவர் தாய்லாந்து நாட்டிற்கு சென்றதாகவும் தாய்லாந்தில் வணிகம் தொடர்பாக ஒரு சிலரை சந்தித்து ஜம்ரி வினோத் மார்ச் 12ஆம் தேதி மலேசியா திரும்பியதாகவும் ஜம்ரி வினோத்தின் வழக்கறிஞர் முகமது ஹரிஸ் முகமது யூசுப் நீதிமன்றத்திற்கு வலியுறுத்தினார். வழக்கை விசாரித்த நீதிபதி ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 4500 ரிங்கிட் ஜாமீன் வழங்கியும் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெறும் என்பதால் அதுவரை மலேசியாவை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளார். நீதிமன்றத்திலிருந்து வெளியில் வந்த ஜம்ரி வினோத் ரமலான் மாதத்தில் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் என்பதால் நோன்பு பெருநாளுக்கு பின்னர் இது குறித்து தாம் கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் செய்தியாளர்கள் மத்தியில் கூறினார். So hari ini adalah Ramadan yang ke-27, kita ambil keberkatan daripada Ramadan ini supaya insya-Allah kita cuba bagi tahu, dan pesanan terakhir saya adalah selamat hari raya. Maaf zahir dan batin. Assalamualaikum. Jumpa lagi. Assalamualaikum. Kalau ada bab yang kita boleh ke arah perdamaian dan sebagainya, itu jauh lebih bagus demi kebaikan Malaysia, dan insya-Allah dalam waktu yang sama kita perlu juga selesaikan masalah yang sepatutnya kita selesaikan. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.